வணக்கம். நான் உங்கள் வழக்கறிஞர் நாராயணன். ஜனங்களுக்கு ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயத்த இந்த மாதிரி செஞ்சாக்கா ஜனங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயத்தை தான் இங்கே பேச வந்திருக்கின்றோம். லே ஆஃப். பல கம்பெனிங்க சைலண்ட்டாக எம்ப்ளாயீஸை வெளில அனுப்பிச்சிட்டே இருக்காங்க. இதை கேட்கறதுக்கு ஆள் இல்லாத மாதிரி இருக்குது. நிறைய கார்ப்பரேட் கம்பெனிகள் ஐடி கம்பெனிலேருந்து சாதா கம்பெனிலேருந்து எல்லாருமே வெளில அனுப்பிச்சிட்ருப்பாங்க. எஸ்பெஷலி ஐடி கம்பெனிலேருந்து நிறைய பேர் வெளில அனுப்பிச்சிருப்பாங்க. நாங்களும் இதை பற்றி நிறைய கத்தாத குறை கிடையாது, அவ்வளோ காணொலிங்களில் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கோம். அந்த மாதிரி கம்பெனிகள் வெளியில் அனுப்பக்கூடாது, அனுப்ப முடியாது, சட்டம் அதை போல் அனுப்புவதற்காக கூறவில்லை என்று. ஆனாலும் அதில் எந்த ஒரு நடவடிக்கைகளும் இது வரைக்கும் எடுக்காமல் தான் இருக்குது. இப்போ புதுசாக பதவி ஏற்று இருக்கின்ற விஜய் அவர்கள் நினச்சாக்கா இதை கண்டிப்பாக செய்ய முடியுங்க. அது என்ன அப்படின்னு சொன்னாக்கா, இப்போ ரீசண்டாக சிடிஎஸ், அதாவது காக்னிட்டிவ் டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு ஐடி கம்பெனியிலேருந்து 6000 எம்ப்ளாயீஸை போன வாரம் வெளில அனுப்பிச்சிட்டாங்க. ஒன்றுமே சொல்ல அனுப்பிச்சிட்டாங்க. இதுக்கு முன்னாடி 12000 எம்ப்ளாயீஸை வெளியில் அனுப்பிச்சிருக்காங்க, 20000 எம்ப்ளாயிஸை வெளியே அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் அதர் கம்பெனிலேருந்து பார்த்தோம். அதெல்லாம் கூட இப்போ பழைய கதையாக எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இப்பொழுது விஜய் ஆட்சி ஏற்றதுக்கு அப்புறம் அந்த ஒரு வார கேப்பில் விஜய்க்கு பதவி ஏற்பதற்கு முன்னால் ஒரு 6000-7000 எம்ப்ளாயை காக்னிசன்ட் வெளில அனுப்பிச்சிருக்கான். இதை அந்த எம்ப்ளாயிகள் போராடினால் கண்டிப்பாக அவர்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய தொகை கிடைக்கும் என்று நம்ம வேறு ஒரு வீடியோவில் போட்டிருக்கோம். இப்போ நம்ம ஒரு ரெக்வஸ்ட்டாக இப்போ வந்திருக்கின்ற ஒரு கவர்மெண்ட்டுக்கு சொல்கிறது என்னன்னாக்கா, இந்த கவர்மெண்ட்டை நினைத்தால் இந்த மாதிரி நினச்சா லே ஆஃப் பண்ணுறது, நினச்சா எம்ப்ளாயிஸை வேலையை விட்டு தொறுத்துறதை தடுக்க முடியும். ஏன்னா தொழிலாளர் சட்டம், இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்ட் பிரகாரமும் மாடல் ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸ் 1946 இந்த ஆக்டை போட்டிருக்காங்க. மாடல் ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸ் ஆக்ட் பிரகாரம் இந்த எம்ப்ளாயீஸை வெளியில் அனுப்ப முடியாது. எந்த ஒரு கம்பெனி முதல்ல 100 இருந்தது, இப்போ 300 எம்ப்ளாயீஸ் ஆகிட்டாங்க. காக்னிசன்ட் எல்லாம் இன்னும் 300 எம்ப்ளாய்க்கு குறைந்த கம்பெனி கிடையாது. 300 எம்ப்ளாய்க்கு மேலே இருக்கின்ற அந்த கம்பெனி ஜஸ்ட் லைக் தட் எம்ப்ளாயீஸை வெளியில் அனுப்ப முடியாது. ஏனென்றால் அவர்கள் தொழிலாளர் சட்டத்துக்கு உட்பட்டு தான் அந்த எம்ப்ளாயீஸை வெளியில் அனுப்பிச்சிருக்க முடியும். இப்போ மாடல் ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸ் பிரகாரம் அந்த எம்ப்ளாயீஸை வெளியில் அனுப்புறதுக்கு முன்னாடி ஒரு டொமஸ்டிக் என்கொயரி கண்டக்ட் பண்ணியிருக்கணும், அவங்களுக்கு நோட்டீஸ் கொடுக்கணும், நோட்டீஸ்க்கு தொழிலாளர்கள் ரிப்ளை பண்ணணும். ரிப்ளை பண்ணதுக்கு அப்புறமா அவங்கக்கிட்ட ஒரு டொமஸ்டிக் என்கொயரி வச்சு எதனால் அவங்க வெளியில் வேலையை விட்டு அனுப்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான உரிய காரணத்தை கூறி அவங்களுக்கான காம்பன்சேஷனை கொடுத்து தான் வெளியில் அனுப்ப முடியும். இதை இவங்க ஜஸ்ட் லைக் அனுப்பிச்சிட்டாங்கன்னு வைங்க. இது ஒரு சின்ன ஆர்டினன்ஸ். இது சென்ட்ரல் ஆக்ட், மாடல் ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸ் ஆக்ட் அப்படிங்கிறது ஒரு சென்ட்ரல் ஆக்ட். அந்த சென்ட்ரல் ஆக்டில் கவர்மெண்ட், இண்டிவிஜுவல் கவர்மெண்ட், ஒரு ஸ்டேட்டு தமிழ்நாடோ இல்லை ஆந்திராவோ ஒரு கர்நாடகாவோ இல்லை கேரளாவோ இண்டிவிஜுவலாக ஒரு ரூல் பாஸ் பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் 1948 ஏற்றப்பட்டது. அது ஓவரால் ஃபேக்ட்ரிங்களுக்கான ஒரு ஆக்ட். அதில் தமிழ்நாடு 1950 ஒரு ரூல் ஃபார்ம் பண்ணுறாங்க ஃபேக்ட்ரிஸ் ஆக்டில், இதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி தமிழ்நாட்டில் கம்பெனி வச்சு தமிழ்நாட்டு மக்களை வேலைக்கு சேர்த்திருக்கின்ற இந்த கம்பெனிகள் தமிழ்நாட்டில் வச்சு கம்பெனி நடத்தும் போது மாடல் ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸ் ரூல் 2020-26 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புதுசாக ஒரு ஆர்டினன்ஸ் இந்த கவர்மெண்ட்டு கொண்டு நீ இப்படிலாம் வேலையை விட்டு நீக்க முடியாது, தொழிலாளர்களை இப்படி நீக்கிட்டா எங்கே போவாங்க, அவங்க போய் பிச்சையாக எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டினன்ஸ் பாஸ் பண்ணி தேவையில்லாமல் இந்த மாதிரி எம்ப்ளாயீஸை எடுக்கக்கூடாது, அவங்களுக்கு ப்ராப்பராக டிசிப்ளினரி ப்ரொசீஜர்ஸ் கண்டக்ட் பண்ணி டிசிப்ளினரி என்கொயரி கண்டக்ட் பண்ணி தான் வெளியில் அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு லேபர் கமிஷனர், அசிஸ்டன்ட் லேபர் கமிஷனருக்கு ஒரு ஆர்டினன்ஸ், ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணி விட்டாக்கா அவங்க ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. அவங்க கிட்ட போயிட்டு இந்த எம்ப்ளாயீஸ் வேலையை விட்டு அனுப்பப்பட்ட எம்ப்ளாயீஸ் அந்த தொழிலாளர் நல ஆணையத்தில் போய் முறையாக கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கனாக்கா அவர்களுக்கான காம்பன்சேஷன் இம்மிடியேட்டாக பெற முடியும். ஸோ இந்த கவர்மெண்ட்டை நினைத்தால் கண்டிப்பாக இதை செய்ய முடியும். அதனால் இதுலேயும் இந்த லேபர்ஸ், அதாவது எம்ப்ளாயீஸ், அந்த இன்னைக்கு வேலைக்கு போனால் தான் ஊழியம், வேலையை மாத சம்பளம் வந்தால் தான்
நம்மளுடைய குடும்பத்தை பார்க்க முடியும்னு இருக்கின்ற பல குடும்பத்துக்கு இந்த மாதிரி ஒரு டக்குன்னு வேலையை விட்டு எடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டர் போட்டாங்க. ஏற்கனவே சட்டம் இருக்குது, சட்டம் இல்லாமல் இல்லை, அதை கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்ஸ்பெக்டர் ஆஃப் லேபர், கமிஷனர் ஆஃப் லேபர், ஜாயிண்ட் கமிஷனர் ஆஃப் லேபர் இவங்களுக்கு ஒரு ரூல் போட்டு அதை கண்காணித்து அந்த கார்ப்பரேட் கம்பெனிகள் மேல் நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொன்னாங்கனாக்கா கண்டிப்பாக பல குடும்பங்கள் நம்ம சீஃப் மினிஸ்டர் விஜய் வாழ்த்தும் என்று கூறி இந்த காணொலியை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.